வெல்கம் டு ரகுவர் லாகு. இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். என்னன்னா, நான் ஷூட்டிங் போயிருந்தேன். மேல்மருவத்தூர் ஒருத்தர் வந்து பன்றி வளர்ப்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு 200 பண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 2000 பன்றி வளர்ப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான் அந்த பன்றி வளர்ப்பு வீடியோ. அது மேல்மருவத்தூர் தான். அது கூட்டு போயிருந்தாரு. பன்றி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அப்புறமா சவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு டைமில் போகிறதுக்கு பன்றி வளர்ப்பு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பன்றி வளர்ப்பு மட்டும் பண்ணி எடுத்தேன். பண்டிகையில் ஒரு 3 ரகம் பண்ணுறாருங்க. அதாவது எனக்கு பேரே மறந்து போச்சுங்க. நான் கொஞ்சம் டியூப்லைட் எனக்கு பட்டனை எதுவும் வந்து எனக்கு ஞாபகம் வராது. ஆனால் லாஸ்ட்டு 2 ரகம் பேர் மறந்து போச்சு. அப்புறம் 3-வே கிராஸ் 3வது ரகம் சொன்னார். இது 2 கிராஸ் பண்ணி 3வது 3-வே கிராஸ்வே அப்படின்னா 3-வே கிராஸ்வேன்னு அது சொன்னார். அது பண்ணிடுறாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஃபுல் வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பன்னீர் லாபம் நஷ்டமானு கேட்டேன். பன்னீர் லாபம் இல்லைன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? ஒரு ஏக்கர் இருந்தால் போதும், ஒரு 100 பனி வளர்க்கலாம். ஒரு ஏக்கர் 700 பனி வளர்க்கலாமா? அவ்வளோ வேண்டாம், ஒரு 100 பனி வளர்த்தாலே வந்து 3 மாசத்துல வந்து 3 லட்ச ரூபா வருமானம் கிடைக்கும் அப்படின்னாரு. ஆனால் பெரிய விஷயம் இல்லைங்க, பயிர் பண்ணாலே வரல. நான் பன்றி வளர்ப்பு வரணும் சந்தோஷம் தான். ஆனால் பன்றி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் இடம் கொஞ்சம் ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க. ஏன்னா வந்து பன்றிக்கு வந்து சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட வேஸ்ட் தாங்க போடுவாங்க. அதோட ஸ்மெல் நிறைய வரும். பட் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. பட் அவங்களுக்கு பழகிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நெடியா இருந்தது. அதுவே நேற்று ஃபுல்லாக டயர்டாக இருந்தது. பழக்கம் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் டைம் நானே பன்றி வளர்ப்பு. இப்போ வந்து நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பன்றி. முதல்ல வந்து ஆடு கோயிலாக சாப்பிட்ருந்தாங்க. அதை தாண்டி இப்போ முயலுக்கு வந்தாங்க. முயல் வந்து இப்போ பன்றியும் வந்து நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்றி சாப்பிட்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி தாங்க. அதாவது மூளை அதுக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து 200% சரியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இது இருக்கு அங்கே பன்றி வளர்ப்புல. சாப்பிட்டா அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க அப்படின்றாரு அவரு. ஒருத்தர் வந்து பன்றி வளர்ப்பு பண்றதா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல நம்பர் கேளுங்க, நம்பர் நான் கொடுக்குறேன். நான் அவரோட ஃபார்முக்கு பாருங்க, பார்த்துட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றதுன்னு தெரியும். எல்லாருக்கும் தேவை காசு தாங்க. கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்மெல் வர ஒரு தொழில் தான், ஆனால் ரொம்ப லாபகரமான தொழில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எவ்வளோ 5 ஏக்கர் எல்லாம் பண்றாங்க, நல்ல வருமானம் இல்லைன்றாங்க. 1 ஏக்கர் போதும் நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்றாரு. இவரே வந்து இப்போ நான் எடுத்த அந்த ஃபார்ம் முதல்ல என்ன சொல்றாரு, நானே அதுக்கு வந்து எங்க பன்றி நல்ல பன்றி தரமா கிடைக்கும், இல்லை நானே கூட தரேன், அது மட்டும் இல்லாமல் எங்க விற்பனை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நானே சொல்றேன் அப்படின்னாரு. பன்றி வளர்ப்பு நான் கைடன்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா இலவசமா தரேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் காசு தாங்க வேணும், தப்பான வேலை ஒன்றும் பண்ணல. பட் கொஞ்சம் ஸ்மெல் வரும், அவ்வளோதான். அது பழகிற வரைக்கும் எல்லாமே அப்படி தானே. பழகினவங்களுக்கு ஸ்மெல்லு, பழகாதவங்களுக்கு நாத்தம், அதுதான் உண்மை. அதனால அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க்ல பாருங்க. அதனால நேற்று காலையிலே போயிட்டேன். ஆனால் மதியம் ஒரு வீடியோ தாங்க எடுத்தேன். மதியமே வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, மனசு கஷ்டம். என்னன்னா அவ்வளோ தூரம் போயிட்டேன். போனால் எனக்கு ஒரு 7 வீடியோ 8 வீடியோ எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு வீடியோக்காக நான் அவ்வளோ தூரம் போனது வந்து உண்மையாக எனக்கு ஒரு நாள் லாஸ் தான். ஏன்னா அதுக்கு போகணுன்னா நான் காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. அதனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்பா அவர்கிட்ட சொன்னேன், அவரும் மன்னிப்பு கேட்டார். சரி பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் கீழே போகிறேன். இன்னைக்கு என்ன ஆக்கி வச்சிருக்காங்கன்னு தெரில. அப்படியே அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். நேற்று வெளியில் சாப்பிட்டேன். எனக்கு ஷூட்டிங் போயிருக்கேன், அதனால் வெளியில் சாப்பிட்டேன். இன்னைக்கு வீட்டில் தான் சாப்பிட போகிறேன். 1000 தான் நம்ம வெளியில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. அதனால தான் நேற்று நைட்டு வந்தேன். ஆப்பு தான் சுட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க எனக்கே தெரியல. என்ன இது? ஓ நோ, அது மிகவும் தவறான செயல். இப்ப இது ஆப்பமா தோசையா? ஆப்பமாவே எடுத்துக்கலாம், தோசை எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, ஆப்பமாவில தோசை. உனக்கு தோசைனா தோசையா சொல்லிக்கோ, இல்ல ஆப்பமாவா சொல்லிக்கோ அப்படின்ட்டாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வயிறு வந்துச்சா. அவன் இது கூட கிடைக்காம அவன் இது கூட கிடைக்காம போறோம், ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. பட் இதெல்லாம் வந்து உண்மையிலே தேவா மருதம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். கரெக்டா நான் சொல்றது? ஏன்னா நல்ல சாப்பாடு கிடைக்காம அவன் ஏங்கிட்டு இருக்கானுங்க. காசு இருக்கிறவனும் சரி, காசு இல்லாதவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் கிடைச்சதா ஒரு நல்ல சாப்பாடு, அது தேவாமிர்தம் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஆப்ப மாவுல தோசை. இன்னைக்கு
நேற்று ஆப்பம் நல்லா தாங்கிறது. இன்னொன்று அந்த ஆப்பத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேங்காய் எனக்கு மட்டும் செய்வாங்க. ஏன்னா நான் வேண்டாம்னு சொல்லாம எனக்கு செய்வாங்க. செஞ்சு இருங்க இருங்க பேசிட்டு இருக்கேன்ல, வேண்டாம்னு சொல்லுவாங்க, எனக்காக அந்த தேங்காய் பால் வந்து செய்வாங்க. செஞ்சுட்டு எனக்கு கொடுத்துட்டு திட்டமா செய்வாங்க, உனக்காக செய்யற அப்படின்வாங்க. நான் தான் வேண்டாம்னு சொன்னதா அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்லி கேட்ட உண்மையா தானே சொல்றேன். நீ பண்றத சொல்ற, வேணாம் நீங்க வீம்புக்குன்னா செய்வீங்க, செஞ்சுட்டு வேண்டாம் உனக்காக செஞ்சேன் அப்படின்னுவீங்க, இல்ல நான் எதுக்கு செய்ய போறேன்னுங்க. மக்களுக்கு எப்ப உண்மை தெரியணும். அதனால வந்து இன்னைக்கு தோசை மாவுல ஆப்போம். சந்தோஷம்.